டிரைவருக்கு தான் நல்லது பண்றீங்கன்னா ஓலா, ஊபர், ரேபிடோ, நம்ம3 ஒரு ஆர்டருக்கு 9 ரூபா தான் எடுப்பாரு. இவங்கெல்லாம் வந்து ரீசார்ஜ் ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. அப்ப நீங்க எதுவுமே கண்டுக்கல, அமைதியா இருக்கீங்க. இப்பதான் உங்க காதுக்கு கேஸ் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, ஊர்ல நாட்டு நடப்புல உள்ள எல்லா விலையும் ஏறிடுச்சு, இன்னும் இந்த வண்டி விலை ஏத்தாம இருக்குன்னு இப்பதான் உங்க காதுக்கே ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரேபிடோட்டையோ, ஓலாட்டையோ, ஊபர்கிட்டயோ போயிட்டு கத்திக்கிட்டு இருக்க மாட்டேன், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ட்டு. நான் ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும், அந்த கஷ்டம் தெரியும். அதை தெரிஞ்சு டிரைவருக்கு என்ன நலமோ, என்ன நல்லதோ அதை பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும். நீங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. ஒரு ரீசார்ஜ் ஆப்ஷன் கொண்டு வாங்க. கொண்டு வந்தா லாபமா நடத்தலாம், கண்டிப்பா நஷ்டம்லாம் ஆகாது. ரீசார்ஜ் ஆப்ஷன் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கூட அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் தாராளமா. பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவு வந்து டிரைவருக்கும் நீங்க பெட் டாக்ஸி சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் என்னால, ரெட் டாக்ஸி சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏதாவது போன் அடிச்சு இது மாதிரி என்ன பிரச்சனை அது மாதிரி கேட்டனா அவுட் ஸ்டேஷன் கொடுத்து ஆஃப் பண்றீங்க, அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து உங்க ப்ரொஃபைல்லயே போயிட்டு ஒரு கமாண்ட் ஒன்று போடுறேன், ஒரு கோரிக்கை வச்சு ஒரு ஒரு 10 வரியில ஒரு கமாண்ட் போடுறேன்னு வச்சுங்களேன், என் ஐடியே பிளாக் பண்றீங்க. அது என்ன ரீசன் காண்டி? அப்ப நாங்களாம் கேள்வி கேட்க கூடாது. இதே அந்த இடத்துல வந்து ஒரு கஸ்டமர் வந்து கமாண்ட் போட்டு இந்த மாதிரி இந்த பிரச்சனைனா அடுத்த நாளே வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணி சால்வ் பண்ணீங்களா இல்லையா? அப்ப நாங்க மட்டும் என்ன சொல்லுங்க, சொல்யூஷன் கொடுங்க, கண்டிப்பா சொல்யூஷன் கொடுங்க, கொடுக்கலாம்.